10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன்கிட்ட கேட்டா எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க கஷ்டமா இருக்கு. +1 போயிட்டா நம்ம குரூப் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் படிச்சா போதும், அது ஈஸி தானே அப்படின்னு சொல்லுவான். அதுவே +1 +2ல போகும்போது 10th தான் ஈஸியா இருந்துச்சு, இப்போ ரொம்ப டீப்பா படிக்க வேண்டியிருக்கு, காலேஜ் போனா இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவான். காலேஜ் போனதுக்கப்புறம் நைட்ல உறங்காம உட்காந்து அசைன்மெண்ட் எழுதும்போது இதை விட +2வே பரவாயில்லை, எப்படியாவது டிகிரியை முடிச்சுட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணி சம்பாதிக்க தொடங்கினா எல்லாமே சரியாகிடும்னு சொல்லுவான். அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து வீடு வாங்கி கார் வாங்கி இஎம்ஐ கட்டி ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது ஒய்ஃப் வாங்கிட்டு வர சொன்ன மளிகை லிஸ்ட்ல 1-2 திங்ஸ் விட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கும்போது கேம்பஸ் லைஃப் எவ்வளோ பீஸ்ஃபுல்லா என்ஜாயபிளா இருந்துச்சுன்னு அவனுக்குள்ள ஒரு தாட் வரும். இப்படி எப்பவுமே நாம லைஃப்ல கரண்டா இருக்கிற ஸ்டேஜ் தான் கஷ்டமானதுன்னும், பாஸ்ட் லைஃப் நிம்மதியா இருந்துச்சுன்னும், ஃபியூச்சர்ல எந்த இஷ்யூஸுமே இருக்காதுன்னு தான் நாம எல்லாருமே நினைப்போம். ஃபேக்ட் என்னன்னா, லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாம 25% மேல இம்ப்ரூவ் ஆயிருப்போம். இப்படி ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஃபியூச்சரை பத்தி உள்ள எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால தான் லைஃப் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போய்கிட்டே இருக்குது. நம்மளோட ஃபுல் கெப்பாசிட்டி கொடுத்து லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தடங்கள் இல்லாம எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுங்க.